வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்தியா விக்ஸை பற்றி தான். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அந்த இந்தியா விக்ஸ்னால் என்ன, அந்த இந்தியா விக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த இந்தியா விக்ஸை பயன்படுத்தி நாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இந்தியா விக்ஸால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் நிறைய நம்ம யூடியூப் சேனலோட கமெண்ட்ஸ்லையும் சரி, நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போவோம். அதுக்கு முன்னாடி இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பார்த்தோன்னா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸு. அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டாலிட்டியை நமக்கு காட்டுறது தான் இந்த இந்தியா விக்ஸு. அப்போது இந்த இந்தியா விக்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பார்த்தா ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மக்களிடையே பார்த்தோன்னாக்கா ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது, மார்க்கெட் மேலே போக போதா இல்லை கீழே போக போதா, இல்லை இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த இந்தியா விக்ஸ் திடீர்னு சூட்டப் ஆகும், திடீர்னு குறையும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டு, இப்போ ஒரு பட்ஜெட் வருது, எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அப்படி இல்லைனா இப்போ இந்த கொரோனா வந்தது, இந்த மாதிரி நேரத்திலலாம் பார்த்தோன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது மார்க்கெட்டில். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் சூட்டப் ஆகும். பொதுவாக இந்தியா விக்ஸ் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அது அர்த்தம். ஏன் அது மாதிரி இந்தியா விக்ஸ் மேலே போகுது, மார்க்கெட் கீழே விழுற நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய பொசிஷன் எடுத்து வச்சுருக்க நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கீழே விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு புட் ஆப்ஷனை நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அதே இண்டெக்ஸில் நிறைய பேர் ஷார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு மார்க்கெட்டு மேலே போயிட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அப்போது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போ இந்த இந்தியா விக்ஸும் பார்த்தோன்னாக்கா அதிகமாக இருக்கும். அதிகமாக மீன்ஸ் பார்த்தோன்னா புட் ஆப்ஷனில் ப்ரீமியம் ரைஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்தியா விக்ஸ் மேலே அதிகமாக இருக்கும். கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் ரேட் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா விக்ஸ் கீழே வரும். பொதுவாக ஆப்ஷன் பையர்களுக்கு பார்த்தோன்னா இந்தியா விக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லது. அதிகமாக அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 20க்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா ஆப்ஷன் பையர்களுக்கு பார்த்தோன்னாக்கா ப்ரீமியம் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டாக பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். அதுவே இந்தியா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போலாம் பார்த்தோன்னா 12 தான் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கவே கிடைக்காது. மார்க்கெட் ஒரு சின்ன லெவலுக்குள்ளாரே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் ஆப்ஷன் பையருக்கு ட்ரேட் பண்ண முடியாது. அதுவே ஆப்ஷன் செல்லர்களுக்கு பார்த்தோன்னாக்கா இந்தியா விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய மூமெண்ட்டும் இருக்காது. அதே டைம் டிகே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இதான் இந்தியா விக்ஸை பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்டான விஷயம். சரி, இந்த இந்தியா விக்ஸை கால்குலேட் பண்ணி நாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற நண்பர்களே. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போவோம். இதுதான் நண்பர்களே அந்த கால்குலேஷன், இந்தியா விக்ஸ் கால்குலேஷன் ஆஃப் நிப்டி லெவல்ஸ். இது பார்த்தோன்னா இந்த இந்தியா விக்ஸு மேக்ஸிமம் நிப்டி கால்குலேஷன், நிப்டியோட இண்டெக்ஸை பொறுத்து தான் இது மூவ் ஆகும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதோட ஸ்பாட் பார்த்திங்கனாக்கா 17,828 அப்படிங்கிற லெவலில் நிப்டி ஸ்பாட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அன்றைக்கோட இந்தியா விக்ஸ் பார்த்தோன்னாக்கா 11.9 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதை இந்தியா விக்ஸை 11.9 க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த 11.9 அப்படிங்கிறது இந்த நிப்டி ஒரு வருஷத்தில் 11.9% மூவ்மெண்ட் கொடுக்கும். அது அப்சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சைடில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோன்னா நமக்கு 17,828 அப்படி இருக்குது அப்படின்னா நிப்டியோட ஸ்பாட் நம்மளோட இந்தியா விக்ஸ் 11.9 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அப்சைடு மூவ் ஆச்சுன்னா இன்றைக்கிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார அதிகபட்சமாக 2,121 பாயிண்ட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 19,950 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட இன்றைக்கிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நிப்டி மேலே போகலாம். அதே டவுன் சைடு வந்தால் இதே 11.9% டவுன் சைடு வருது நிப்டி அப்படின்னாக்கா 2,121 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் ஆச்சு அப்படின்னா நிப்டி பார்த்தோன்னா 15,706 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா நிஃப்டியோட லெவலில் இருந்து இந்தியா விக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் வந்து மார்க்கெட் அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. சரி சார், இது வந்து இயர்லி கால்குலேஷன். அப்போது இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் மேக்ஸிமம் இந்தியா விக்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்துக்கு அவங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னா இதை வச்சு ஒரு சப்போர்ட் அண்ட் லெவல்ஸை வந்து அவங்க மார்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ மந்த்லி மூவாக இதை கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. இந்த 11.9 வந்து பார்த்தோன்னாக்கா 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இந்த 11.5% வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது எக்ஸலில். நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த 3.4 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நமக்கு கிடைக்கும், பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்தியா விக்ஸு. அதை கால்குலேட் பண்ணி நம்ம இந்த 17,828 அப்படின்னு இருக்கிற நிஃப்டி ஸ்பாட்டை வந்து இந்த ஸ்கொயர் ரூட் கால்குலேஷன் மூலயமா போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதத்தில் நிஃப்டி வந்து அப்சைடு மூவ் ஆச்சுன்னா 617 பாயிண்ட்டும், அப்படி 617 பாயிண்ட் வந்து அப்சைடில் மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி இந்த மாதத்தில் வந்து 18,446 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு வேளை அந்த 3.4% டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதே 617 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அப்படி டவுன் ஆச்சுன்னா 17,210 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இதாவது மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன சொல்லுவாங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்சைடு போச்சு அப்படின்னாக்கா 18,446 வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நான் ரொம்ப புல்லிஷ் ஸ்டாண்டாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் சைடில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 17,210 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நான் வந்து நிஃப்டியில் வந்து பேரிஷ் ட்ரெண்டுக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ட்ரேடர் சொல்லுவாங்க. அது இந்த கால்குலேஷன் தான், மந்த்லி கால்குலேஷன் தான். ஓகே, இதையே நம்ம வீக்லி மூவாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா அதே சேம் கால்குலேஷன் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கால்குலேஷனில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 வீக்ஸ் அப்படின்னா, ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து 52 வாரம் இருக்குது. அதனால் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தடில் வந்து 52 வீக்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த 1.65% வந்து வரும் இந்தியா விக்ஸோட பர்சன்டேஜ் வந்து வீக்லி மூவுக்கு. அந்த வீக்லி மூவ் கால்குலேஷன் பிரகாரம் வந்து நம்ம 17,828 அப்படிங்கிற லெவலை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த வாரத்தில் 294 பாயிண்ட்டு நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்சைடு போச்சுன்னா 18,122 அப்படிங்கிற லெவல் வரைக்கும், டவுன் சைடு ஒரு வேளை 294 பாயிண்ட் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் சைடில் 17,533 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நாம் இன்றைக்கிலேருந்தே கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா கூட அதிகபட்சமாக நிஃப்டி இப்போ அப் மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி அப் மூவ்மெண்ட் போச்சு அப்படின்னா 18,122 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 18,122க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தர் மூவ் மேலே கிடைக்கும். அப்படி அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னாக்கா மறுபடியும் 17,533 வரைக்கும் இந்த வாரத்துக்கு உண்டால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் அப்படின்னு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இனிமேல் மார்க்கெட் லீவு. ஸோ நம்ம திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த லெவல் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஓகே சார், இந்த இந்தியா விக்ஸை ஒன் டேயில் எவ்வளோ மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா சேம் கால்குலேஷன் தான். நம்ம இந்த இந்தியா விக்ஸ் 11.9% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கால்குலேஷனில் 365 நாளுக்காக நம்ம இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.62% நமக்கு வரும். இந்த 0.62% வச்சு கால்குலேஷன் பண்ணுறப்போ நிஃப்டி ஒரு நாளில் அதிகபட்சமாக அப்சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா 111 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா 17,939 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகலாம். அதே டவுன் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா 111.06 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து நமக்கு கீழே டவுன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் ஆச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 17,716 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரலாம். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக மார்க்கெட் அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போகலாம், டவுன் சைடில் மூவ் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா விக்ஸ் கால்குலேஷன் பண்ணுது. இந்த கால்குலேஷன் வந்து நம்ம 11.9% நம்ம க்ளோஸ் ஆகிற பேஸில் நம்ம இந்த கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது டைம் டு டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸோட இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆகிறத பொறுத்து இந்த கால்குலேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது குறைஞ்சிச்சுன்னா இந்த கால்குலேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் நண்பர்களே. இப்போ இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே வேறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்போ மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி இண்டெக்ஸ், மார்க்கெட்டில் எப்போ பயம் இருக்குதோ, கீழே விழுந்துற போதோ இல்லை மேலே விழுந்துற போது என்ன நடக்க போகுது அப்படின்னு எப்போல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குதோ அப்போல்லாம் இந்த இந்தியா விக்ஸ் வந்து சூட்டப் ஆகும். இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது இந்த நிஃப்டி இண்டெக்ஸோட ஒரு இண்டெக்ஸ் தான். அதனுடைய வாலடைலிட்டி காட்டுற இண்டெக்ஸ் தான் வந்து விக்ஸ். வாலடைலிட்டி இண்டெக்ஸை தான் நம்ம ஷார்ட்டாக வந்து விக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இந்தியா விக்ஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு 15க்கு மேலே 17க்கு மேலே இருக்கோ அப்போ எல்லாமே வந்து ஆப்ஷன் பையர்களுக்கு சாதகமாக அமையும். அதிகபட்சமாக 20க்கு மேலே எப்போல்லாம் இருக்கோ இந்த இந்தியா விக்ஸு
அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேங்க் நிஃப்டி ஆகட்டும் நிறைய பாயிண்ட் நம்ம ஆப்ஷன் பையருக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். இந்தியா விக்ஸ் மார்க்கெட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டும் இருக்காது. அதனால தான் விக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆப்ஷன் பையருக்கு நல்லது, விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்களுக்கு நல்லது. ஸோ இந்த இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செல்லர்களுக்கு வந்து இந்த இந்தியா விக்ஸ் கால்குலேஷன் ரொம்ப பயன்பெறும். ஏன்னா அதிகபட்சமாக இவ்வளோ பாயிண்ட் தான் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க அவுட் ஆஃப் மணியில் முன்னாடியாகவே செல் பண்ணி வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எட்ஜிங் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து வந்தால் இவ்வளோ தூரம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்க எட்ஜிங் எடுத்து வைப்பாங்க. நாம் இந்தியா விக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் பையராக இருக்கவங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ இருக்குது இந்தியா விக்ஸ். ஓகே 15 மேலே இருக்கா, நல்ல மொமெண்டம் கிடைக்கும். 15 கூட இருக்கா, மொமெண்டம் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமான பாயிண்ட்டை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். அதுக்காக நம்ம இந்தியா விக்ஸை பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் நண்பர்களே இந்தியா விக்ஸோட இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா நண்பர்களே, எல்லாருமே சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு லைக்ஸும் கொடுக்குறத வச்சு தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ரெக்கமெண்ட் ஆகிறப்ப தான் வந்து நம்ம இந்த சேனலை தொடங்கணுன்ற நோக்கமே வந்து நிறைய வில்லேஜிலேருந்து வர நண்பர்களுக்கு, மிடில் கிளாஸ்லேருந்து வர நண்பர்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, அதை வச்சு தான் நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகும். நிறைய நண்பர்கள் நம்மளோட வீடியோ போய் சேரும். நண்பர்களே, நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிற நண்பர்கள் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலில் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எந்த கால்ஸும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் தனியாக உட்காந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வர சந்தேகத்தை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான சந்தேகத்தை நீங்கள் அந்த சேனலில் போடலாம். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் போடுற பட்சம் நிறைய நண்பர்கள், நல்ல நாலேஜ்ஃபுல்லான நண்பர்கள் எல்லாமே அதில் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கும் மார்க்கெட்டோட வியூவை பற்றியும் அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்கள் அதை கற்றுக்கலாம். டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெலகிராம் சேனல் தான், எந்த காசும் கிடையாது. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.